நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நாம் கேட்கப் போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம். இந்த கூட்டு குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆர்.ஜே. பிரீத்தி. சாகரம் 6. எனக்கு நித்ய கல்யாணி அம்மன் கோவிலோட சரௌண்டிங் ரொம்ப பிடிக்கும். சுத்தி நிக்கிற மரம், கோவிலுக்கு வெளியில பென்சில் வச்சு கோடு போட்ட மாதிரி ஓடுற ரோடு, ரோட்டுக்கு அந்த பக்கம் பச்சை பசேல்னு இருக்கிற வயல், மரம் அசைஞ்சு வீசுற காத்துல அந்த வயல்ல உள்ள நாத்து அசையறதெல்லாம் பாக்கறதுக்கு கோடி கண்ணு வேணும். அதனால பாலம் கட்டுற வேலை ஆரம்பிச்சதுனால நாங்க டெம்பரரியா உள்ள மர பலகையில தான் நடந்து வந்தோம். சுந்தருக்கு இங்க மொட்டை போடுறதா சங்கர் சித்தப்பா வேண்டிக்கிட்டாராமா. சோ எல்லாரும் குடும்பத்தோட வந்தோம். எப்பவும் கவுன் போட்டு சுத்துற முட்டைக்கண்ணி அம்மு இன்னைக்கு பட்டுப்பாவாடை சட்டை போட்டு பொண்ணு மாதிரி இருந்தா. ஆனா பாவாடை தடுக்கி அடிக்கடி அவ கீழே விழுந்தது காமெடியா இருந்துச்சு. அமிர்தாவின் சாகரன். அமிர்தவர்ஷினி கணக்கியல் பிரிவைத்தான் 11ஆம் வகுப்பில் தேர்வு செய்திருந்தாள். அவள் 10ஆம் வகுப்பில் 95% மதிப்பெண்கள் எடுத்திருந்தாள். அவளது வகுப்பு ஆசிரியரும் தோழிகளும் அவள் மருத்துவம் அல்லது பொறியியல் படிப்புக்கு செல்ல வசதியாக அறிவியல் பிரிவையோ அல்லது கணினி அறிவியலையோ தேர்வு செய்வாள் என எண்ணி இருக்க, அவள் தெளிவாக முடிவெடுத்துவிட்டு விண்ணப்பத்தில் அக்கவுண்டன்சி என எழுதினாள். அவள் விண்ணப்பத்தை பள்ளியில் கொடுத்தபோது அலுவலகத்தில் உள்ள பணியாளர் கூட, "ஏன் பாப்பா இவ்ளோ மார்க் எடுத்துட்டு அக்கவுண்ட்ஸ் எடுத்துக்கிற?" என்று கேட்டு வைக்க, அவளோ, "நான் எங்க தாத்தா மாதிரி பெரிய அக்கவுண்டன்ட் ஆக ஆசைப்படுறேனா" என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டாள். அதன் பின்னர் கேட்பவர் அனைவரிடமும் அவள் அதையே சொல்ல, அது சதாசிவம் மற்றும் அருணாச்சலத்தின் காதுகளை அடைந்தது. அருணாச்சலத்திற்கு பேத்தியை நினைத்து பெருமை பிடிபடவில்லை. அவளும் 11ஆம் வகுப்பில் சேர்ந்து பாடங்களை ஆர்வத்துடன் படிக்கலானாள். அச்சமயத்தில் ஒரு நாள் சதாசிவம் அமிர்தாவிடம், "நீ உன் தாத்தா மாதிரி பெரிய அக்கவுண்டன்ட் ஆகணும்னு சொன்னியாமே" என வினவ, "ஆமா தாத்தா, எங்க தாத்தா சொல்லுவாங்க, அவங்க கணக்கு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்க ரிப்போர்ட் வாங்கிக்குவீங்களாம். அதே மாதிரி எனக்காகவும் எல்லாரும் வெயிட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு தாத்தா" என்றாள் ஆவலுடன். அப்போது அந்த சம்பாஷணையினூடே இடையிட்ட ரகுநாதன், "நல்லா யோசி அம்மு, உனக்கு தாத்தாவ மாதிரி பெரிய அக்கவுண்டன்ட் ஆகணுமா இல்ல மாமா மாதிரி பெரிய ஆடிட்டர் ஆகணுமா என்று கேட்க, "ஆடிட்டர்னா அக்கவுண்டன்ட விட பெருசா ரகுமாமா?" என சந்தேகத்துடன் வினவினாள் அவள். அவளது சிகையை வருடி கொடுத்தபடியே, "ஆமாண்டாமோ, நீ பேலன்ஸ் ஷீட் ஒர்க் அவுட் பண்ணிருக்கியா?" என்று கேட்க, அவள் ஆம் என தலையாட்டினாள். "அந்த பேலன்ஸ் ஷீட்ல ஆடிட்டர் கையெழுத்து போட்டாதான் அதுக்கு மதிப்பே" என்றவர் பட்டய கணக்கு படிப்பின் முக்கியத்துவத்தை வரிசையாக அடுக்க நிதானமாக கேட்டுவிட்டு, "எனக்கும் ஆடிட்டராக ஆசையா இருக்கு மாமா" என்றவளுக்கு மனதில் அப்போதே அந்த படிப்பின் மீது காதல் வந்துவிட்டது எனலாம். அதற்கு அடிப்படையான படிப்புகளை கவனமாக படிக்க வேண்டும் என்பதால் 2 வருடங்களையும் படிப்பிலேயே கழித்தாள். 12ஆம் வகுப்பில் அவள் 96% பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுவிட, அவளின் அன்னைக்கும் தந்தைக்கும் பெருமை பிடிபடவில்லை. அவள் ஆசைப்பட்டபடியே பட்டய கணக்காளர் படிப்பில் அவளை சேர்த்துவிட ஆயத்தமானவர்கள் திருநெல்வேலியில் ஒரு மகளிர் கல்லூரியில் அவளை வணிகவியல் படிப்பில் சேர்த்துவிட்டனர். ரகுநாதனின் ஆலோசனைப்படி அவள் பாக்யலட்சுமியின் இல்லத்தில் தங்கிக் கொண்டாள். கல்லூரி முடிவடைந்ததும் பட்டய கணக்கு படிப்பு வகுப்பிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்ப அவளுக்கு ஸ்கூட்டியும் வாங்கி கொடுத்து விட்டார் உன்னிகிருஷ்ணன். பேத்திகள் இருவரும் மேல் வகுப்பு, கல்லூரி என சென்று விட்டதால் தாத்தாவை காண விடுமுறையில் மட்டுமே செங்கோட்டைக்கு வருவர். அமிர்தவர்ஷினிக்கு படிப்பின் மீதிருந்த காதலால் கவனம் சிதறாமல் 3 வருட பட்டப்படிப்பு முடியும் தருவாயில் அவள் CAவில் IBCCஐ கிளியர் செய்துவிட்டாள். அதன் பிறகு கட்டாயமாக ஆர்டிகல்ஷிப்புக்காக ஆடிட்டரிடம் பயிற்சி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிலையில்தான் அவள் மீண்டும் செங்கோட்டையில் காலடி எடுத்து வைத்தாள். அவ்வளவு கடினமான தேர்வை கவனமாக எழுதி தேர்ச்சி பெற்ற பேத்தியை நினைத்து அருணாச்சலத்திற்கு பெருமைதான். சதாசிவம் கூட, "ஏன் யாருன்னு தெரியாத ஆடிட்டர் கிட்ட சேரணும், நம்ம ரகுவோட ஆபீஸ்லயே அம்மு ஆர்டிகல்ஷிப் சேரட்டும்" என்று சொல்லிவிட்டார்.
அதை கேட்டபடி நின்ற அமிர்தாவுக்கு அந்த ஏற்பாடு சரியாய் வருமா என்ற சந்தேகம்தான். அவளது தயக்கத்திற்கு காரணமே ஜானகிதான். மீண்டும் ஒருமுறை அவரது வாயிலிருந்து தீச்சொற்கள் விழும் என்றால் அவளால் பொறுமையாக இருக்க முடியாது. ஏனெனில் அப்போதைய அமிர்தவர்ஷினி யாரும் சுடுசொல் கூறினால் கண்ணீர் விடும் குழந்தை. இப்பொழுது அப்படியல்லவே. கற்ற கல்வியும் பெற்றோர் துணையின்றி தனியாயிருந்த காலங்களும் அவளுக்கு ஒரு நிமிர்வை கொடுத்திருந்தது. இந்த அமிர்தவர்ஷினியிடம் ஜானகி வார்த்தைகளை அள்ளி வீசினால் அதனால் சேதாரம் அவருக்குதான். ஆனால் அவருக்கு பதிலடி கொடுக்கிறேன் என தான் சதாசிவத்தையோ ரகுநாதனையோ காயப்படுத்திவிடக் கூடாதே என்ற கவலைதான் அமிர்தாவுக்கு. அப்போது தங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஜானகியின் பரிதவித்த பார்வை பார்ப்பதற்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கவும் உடனே ரகுநாதனிடம் ஆர்டிகல்ஷிப் சேர ஒப்புக்கொண்டாள் அவள். கிடைத்த தனிமையில் ஜானகி முணுமுணுத்த போது கூட, என்னோட கவனம்லாம் இப்போ என் கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுலதான் இருக்கே தவிர உங்க அசட்டு பிள்ளைய என் பின்னாடி சுத்த வைக்கிற ஐடியா இப்போதைக்கு எனக்கு இல்ல. அதுவும் இல்லாம ஊர்ல இல்லாத அழகனை பெத்துட்டீங்க பாருங்க, அந்த ஒல்லிக்குச்சிய சும்மா கொடுத்தாலும் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். வீணா கவலைப்படாதீங்க என்று அலட்சியம் காட்டி நகர்ந்தாள் அமிர்தவர்ஷினி. ஜானகி தனது தவ புதல்வனை ஒல்லிக்குச்சி என அவள் கேலி செய்ததில் கடுப்பாகிவிட மாமனாருடன் டெக்ஸ்டைல்ஸிலிருந்து திரும்பிய மைந்தனிடம் புலம்பி தீர்த்து விட்டார் அவர். உன்னையும் தான் திருநெல்வேலிக்கு அனுப்பி படிக்க வச்சோம். நீ படிச்ச காலேஜும் அவளோடது மாதிரியே ரொம்ப ஃபேமஸ் தான். ஆனா நீ என்ன அவள மாதிரி தலகீழாவா நடக்கிற வித்தி? மா, நான் படிச்சது டிகிரி, அவ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருக்கா. கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டதான் செய்வா. அதுக்குன்னு இவ்ளோ திமிர ஆகாதுரா அவளுக்கு. இத்தனூண்டு இருந்தப்போ ஊமா கொட்டானாட்டம் இருந்துட்டு இப்போ வாய திறந்தா தேல் கொடுக்கு மாதிரியெல்லாம் கொட்றா. எல்லாம் அருணாச்சல மாமா கொடுக்கிற இடம். இதுல பாக்கறதுக்கு வேற கண்ணுக்கு லட்சணமா இருக்கிற திமிரும் சேர்ந்துருச்சு அவளுக்கு. ஜானகி அவர் பாட்டுக்கு புலம்பி விட்டு செல்ல வித்யாசாகர் தான் கடைசியாய் அவளை கண்ட தருணத்தை நினைவு கூர்ந்தான். அன்றைய தினம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்காக ஆளுநர் வருகை தந்ததால் திருநெல்வேலி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கவே போக்குவரத்து நெரிசலும் அதிகம். அதனால் வழக்கத்திற்கு மாறாக சிக்னல் விளக்கின் கட்டளைப்படி வாகனங்களை அனுப்பிக் கொண்டிருந்தனர் காவல்துறையினர். வித்யாசாகர் அவனது MBA ப்ராஜெக்டை வாங்கிக் கொண்டு நண்பனின் காரில் கல்லூரி விடுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்தவன் முருகன்குறிச்சி சிக்னலில் மாட்டிக்கொண்டான். எப்போதடா பச்சை விளக்கு எரியும் என எட்டி பார்த்தவனின் விழிகளில் ஸ்கூட்டி பெப்டில் இளம் ரோஜா வண்ண சீருடை அணிந்து அமர்ந்திருந்த அமிர்தவர்ஷினி பட்டுவிட்டாள். அவள் போனிடெயிலை பின்னை தூக்கி போட்டுவிட்டு சிக்னல் விளக்கை தனது முட்டை கண்ணால் உறுத்து விழித்ததையும் சிக்னல் விழ தாமதமானதில் உதட்டை அவளது அரிசி பற்களால் கடித்ததையும் பார்த்தவனுக்கு பார்வையை அவள் முகத்திலிருந்து திருப்பவே விருப்பமில்லை. திடீரென அவள் முகம் மலரவும் சிக்னல் விழுந்துவிட்டது போல என எண்ணியவனுக்கு அவளது ஸ்கூட்டி கிளம்பவும் அவளை ஓடிச் சென்று நிறுத்த வேண்டுமென்ற ஆவல். அவன் காருக்கு பின்னே நின்றவர்களின் ஹார்ன் சத்தம் காரணமாக காரை கிளப்பினான். அவள் பாக்கியலட்சுமியின் இல்லத்தில் தங்கி படிக்கிறாள் என்பதை அவன் அறிவான். எனவே விடுதியில் வெளியே செல்ல அனுமதி கிடைக்கும்போது ஷங்கர் நகருக்கு சென்று விடுவான். ஆனால் அவனது கெட்ட நேரமோ என்னவோ, அவன் செல்லும் போதெல்லாம் அமிர்தா அவளது வகுப்புக்கு சென்றிருப்பாள். அதன் பின்னர் அவனது MBAவும் முடிந்துவிட நேராக செங்கோட்டைக்கு வந்தவன் தாத்தாவுக்கு உதவியாக அவர்களின் டெக்ஸ்டைல்ஸுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டான். அந்த சிக்னல் சம்பவத்துக்கு பின்னர் அப்போதுதான் அமிர்தாவை பற்றி பேச்சையே கேட்கிறான் அவன். இப்பொழுது அவனால் அவளை பார்க்க முடியவில்லை என்பது வேறு விஷயம். இவ்வாறு ஜானகியின் முணுமுணுப்புக்கும் தாத்தாவின் ஆசைக்கும் அவளை மீண்டும் காண வேண்டும் என்ற வித்யாசாகரின் ஆவலுக்கும் எவ்வித பங்கமும் உண்டாகாதவாறு அமிர்தவர்ஷினி ரகுநந்தனின் ரகு அண்ட் அசோசியேட்ஸில் ஆர்டிகல்ஷிப்புக்காக சேர்ந்து விட்டாள். அடிக்கடி அவள் பார்வதி பவனத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட தருணத்தில் அவளது ஆர்டிகல்ஷிப் முடிந்து ஃபைனல் கோர்ஸில் அவள் சேர்ந்த நேரத்தில் ஒரு நாள் அருணாச்சலத்திடம் வித்யாசாகர் அமிர்தவர்ஷினியை காதலிப்பதாக சொல்லவே அருணாச்சலம் முதலில் அதிர்ந்து போனார். ஏனெனில் இதெல்லாம் சாத்தியப்படாது என்பதை அவர் நன்கு அறிவார். மகளுக்கும் ஜானகிக்கும் இடையே பனிப்போர் நிலவி வரும் சூழலில் இந்த காதல் அவர்களுக்குள் இன்னும் கசப்பை உண்டாக்கும் என்று யோசித்தவரின் மனதை மாற்றியவர் சதாசிவம்தான். நம்ம 2 குடும்பமும் எப்பவும் இதே ஒற்றுமையோட இருப்போங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நம்ம சொந்தக்காரங்களாவும் ஆயிட்டா காலத்துக்கும் நம்ம குடும்பங்கள்ல பிரிவுங்கிறதே வராது. அம்மு மாதிரி புத்திசாலித்தனமான பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. நாங்க உங்க பேத்திய மகாராணி மாதிரி பாத்துப்போம் என்று ரகுநந்தன் உறுதிமொழி அளித்து விட்டார். அதன் பின்னர் முழு குடும்பமும் அமிர்தவர்ஷினி வித்யாசாகர் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்துவிட
அவர்களை பெற்ற அன்னையர்களின் முணுமுணுப்பும் முகத்திருப்பல்களும் அர்த்தமற்று போயின. அமிர்தாவிற்கு திருமணம் குறித்து கனவுகள் எதுவும் இருக்கவில்லை. அவளை பொறுத்தவரை செங்கோட்டையிலேயே சிறந்த ஆடிட்டர் அருணாச்சலத்தின் பேத்திதான் என்ற பெருமையை தாத்தாவிற்கு வாங்கித் தர வேண்டும், அவ்வளவுதான். அதை ரகுநந்தனின் மருமகளாகவும் வித்யாசாகரின் மனைவியாகவும் பார்வதி பவனத்தின் புதிய உறுப்பினராகவும் இருந்து கொண்டு நிறைவேற்றலாம் என்று மேகவர்ஷினியும் சமுத்ராவும் எடுத்து கூற, அவளும் அதே கோணத்தில் யோசித்து திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டாள். கூடவே அவளது தாத்தாவே சொன்ன பிறகு அவளுக்கு மறுத்து பேச எண்ணமில்லை. சம்மதம் சொன்னபோது ஜானகியின் முகம் இறுகியது அமிர்தாவுக்கு இன்னும் சந்தோஷத்தையே கொடுத்தது. இனி அவரது மைந்தனை 7 கடல் 7 மலை தாண்டி ஒளித்து வைத்தாலும் சதாசிவம் அவனை தேடி பிடித்து தனது கழுத்தில் தாலி கட்ட வைத்து விடுவார் என நக்கலாக எண்ணியவள் ஜானகியின் திருப்தியின்மைக்காகவே மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக காட்டிக்கொண்டாள். ஜானகியும் விஜயலட்சுமியும் வெளிப்படையாகவே தங்களது விருப்பமின்மையை காட்டிக்கொண்டனர். இவ்வாறு ஒரு காலத்தில் உயிர் தோழிகளாக இருந்து பின்னர் விதியின் சூழ்ச்சியால் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டிருந்த அவர்கள் இருவரும் இன்று சம்பந்திகள் வேறு ஆகிவிட்டனர். அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு இன்று நிச்சயதார்த்தமும் முடிந்துவிட்டது. இதையெல்லாம் நினைத்து பார்த்த அருணாச்சலம் பெருமூச்சு விட்டார். சுற்றிமுற்றி பார்த்தவருக்கு மண்டபத்தில் மக்கள் கூட்டம் குறைந்திருந்தது அப்பொழுதுதான் கருத்தில் பட்டது. அதன் பிறகுதான் பழைய நினைவுகளில் நீண்ட நேரம் ஆழ்ந்துவிட்டதை உணர்ந்தவராய் நிகழ்காலத்திற்கு வந்தார் அருணாச்சலம். அவரிடம் வந்து அமர்ந்த உன்னிகிருஷ்ணன், உங்களுக்கு உடம்புக்கு சரியா இல்லையா மாமா? வீட்டுக்கு போயே ரெஸ்ட் எடுக்கிறீங்களா என்று அக்கறையாய் வினவ, அதெல்லாம் இல்ல மாப்ள, எல்லாம் பழைய ஞாபகம்தான். அம்முவ பத்தியும் வித்திய பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நேரம் போனதே தெரியல. நடந்த தப்பெல்லாம் சரியாகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த கல்யாணம்தான். இதுல ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்தையும் என் பேத்தி செய்யறத நான் கண்ணார பார்க்கணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் என்று சொன்னார் அருணாச்சலம். மகள் திருமணத்தில் தவறியதை பேத்தியின் திருமணத்தில் பிடிக்க நினைப்பவரின் பேச்சில் உள்ள நியாயமான ஆசை உன்னிகிருஷ்ணனை அவரது பேச்சுக்கு தலையாட்ட வைத்தது. பெரியவர்களின் மனநிலை இவ்வாறு இருக்க, வித்யாசாகர் காதலித்தவளை கரம் பிடிக்கப் போகும் மகிழ்ச்சியில் முகம் முழுவதும் ஜொலிக்க, மணமேடையில் போட்டிருந்த இருக்கையில் தோழர்கள் சகோதரிகள் சூழ அமிர்தவர்ஷினியுடன் அமர்ந்திருந்தான். சுந்தரும் பிரணவும் ஹரிஹரனுடன் சேர்ந்து அவனை கலாய்க்க, அதைக் கேட்டு அமிர்தா கேலியாக நகைத்தாள். உடனே மேகாவும் சமுத்ராவும் வரிந்து கட்டிக்கொண்டு வித்யாசாகருக்கு ஆதரவாக பேச, அவன் அமிர்தவர்ஷினியை அமர்த்தலாக பார்த்து புருவம் உயர்த்தினான். கூடவே அவள் புறம் குனிந்தவன், வீட்டுக்கு போனதும் நான் கால் பண்றேன், உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் என்று சொல்ல அவள் தலையை ஆட்டி வைத்தாள். முழுதாய் 3 வருடங்கள் அவளது ஆர்டிகல்ஷிப் முடியட்டும் என பொறுமையாக காத்திருந்து தன் காதலை அவளிடம் சொல்வதற்கு முன்னர் முறைப்படி பெரியவர்களிடம் சொல்லி அவர்கள் சம்மதத்துடன் காதலை வெளிப்படுத்தியவன் மீது அவளுக்கு மரியாதையெல்லாம் எக்கச்சக்கம்தான். ஆனால் காதல் இருந்ததா என்றால் அதற்கு அமிர்தாவிடம் பதிலில்லை. அவள் பாசமும் மரியாதையும் வைத்திருந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு வித்யாசாகர் என்றால் மிகவும் இஷ்டம். அவளுக்கும் அவன் இளவயது விளையாட்டுத் தோழன்தானே. எனவே சம்மதமாக தலையாட்டியவள் அறியவில்லை இதே வித்யாசாகரிடம் அவள் அளவற்ற காதலை கொட்டப் போகிறாள் என்பதை.